ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் சாமி கும்பிட்றாங்க. ரீசெண்டாக 108 வருஷத்துக்கு அப்புறம் தீமிதி திருவிழா வச்சாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு ஒருக்கா வைக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே குழந்தைங்க லீவில் ஊரில் இருக்காங்க. இப்போ நாங்கள் மட்டும் கிளம்புறோம் வண்டியில். நானும் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் பைக்கில் கூப்பிட்டு போயிட்டார். ஸோ ஒரு 4 மணிக்கு கிளம்புனா அங்கே போய் ஒரு 10-11 மணிக்கு ரீச் ஆகிடலாம். காலையில் விடிய காலையில் கிளம்பிட்டோம். அந்த சன்ரைஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் காலைல ஒரு இடத்துல நிப்பாட்டி வீட்டிலேருந்தே சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிட்டோம். மேக்ஸிமம் வந்து காசு செலவழிக்க மாட்டோம். கடை சாப்பாடு அவ்வளோவா வேண்டாமேன்ட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் வேணாமே அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு செய்ய சொல்லிட்டாங்க. வந்தோடனே அப்புறம் கோயிலில் வச்சு பொங்கல் வச்சாச்சு. உள்ளூரில் சீலக்காரி வந்தாச்சு. அப்புறம் கருப்புசாமிக்கு வந்து மறுநாள் தான் போகிறது. அதாவது தீமிதி திருவிழா முடிஞ்ச பிறகும் கருப்புசாமி கோயிலில் போய் கிடா வெட்டி பொங்க வைப்பாங்க. எல்லாம் சாமி ஆடுறவங்களாம் சாமி ஆடினாங்க. ஸோ எனக்கு இந்த சாமியெல்லாம் ஆட தெரியாது, ஆடவும் வராது. ஒரு சிலருக்கு அருள் பயங்கரமாக வந்து ஆடுறாங்க. நம்மளுக்கே ஒரு மாதிரி புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முருகன் கோயிலாக நடக்கும். முருகன் கோயிலில் எனக்கு வந்து புதுக்கோடை வந்து காத்தாடி போல் அதில் வந்து வழுக்குப்பாறை இருக்குது. படித்து விளாடுவாங்க. நானுமே சின்ன பிள்ளை வழுக்கு சரிக்கு விளாண்ட ஞாபகம்லாம் வந்துச்சு. சரி காத்தாடி மலை வரைக்கும் ஏறுவோமே. மே மலை வந்து இப்போ என்னோடய பொண்ணு வந்து வேகமாக ஏறிடுறாங்க. மொட்டை மேலே சிவன் கோயில் இருக்குது, அது வரைக்கும் ஏறிட்டாங்க. என்னால் இந்த காத்தாடி மலை வரைக்கும் கூட, அதாவது கால்வாசி தூரம் கூட ஏற முடியல. ஸோ ஏறி உட்காந்து அந்த வியூஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் இதுக்கு மேலே ஏறணும். நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு எனர்ஜி இல்லை, அதனால் அங்கேயே உட்காந்தாச்சு. என்னோடய பாப்பாவும் அண்ணன் ஒய்ஃப் மட்டும் மேலே வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. மேலே ஏறுறவங்க ஏறிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால் அதுக்கு மேலே முடியலை. அப்புறம் குழந்தைங்களாம் சரிக்கு விளாண்டுக்கிட்டே இருந்தாங்களா, சரி அவங்களே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நம்மளுக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிலாம் ஞாபகம் வந்துருச்சு. கோயிலுக்கு போயிட்டு தெரிஞ்ச சொந்தம் தெரியாத சொந்தம் எல்லாத்தையுமே பேசிட்டு அப்புறம் திருப்பி நான் பாட்டுக்கு அந்த கோயில் எல்லாரும் திருவிழா முடிஞ்சிட்டு கடைசியில் கருப்புசாமி கோயில் வந்து பொங்கல் வச்சு பொங்கல் எந்த பக்கம் பொங்குது அப்படின்னு பார்த்துக்கணும்னு சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது. ஆனால் கிழக்கு பார்த்து போனாலும் நல்லா சொல்லலாம். என்னோட குழந்தைங்க 3 பேருக்கும் பாப்பா கழட்டியாச்சு. சரி கறி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா அன்றைக்கி பார்த்து நல்ல காய்ச்சல். எனக்கு கிளைமேட்டு சேஞ்ச், அதாவது ஹீட்டு சேரல. போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஒரு வழியாக வீட்டில் ரசம் சாதம் தான் சாப்பிட்டேன். ஸோ அதுவாது கிடச்சுன்னு சந்தோஷமாக திரும்பி வந்தாச்சு. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.